உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைந்திருக்கிறார். குணசேகரன், நாடு திரும்பிய குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். விவரங்கள் என்ன? உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த டி குகேஷ் சென்னை திரும்பி இருக்கிறார். அவருக்கு தமிழக அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய தற்போதைய உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய டிங் லெரின் என்ற தற்போதைய சாம்பியனை அவர் வீழ்த்தியிருக்கிறார். இளம் வயதில் இந்த சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முதல் வீரராக குகேஷ் திகழ்ந்து வருகிறார். இதற்கு முன்னதாக 22 வயதில் பட்டம் பெற்றிருந்த ஒரு நபரே உலக சாதனையாக இருந்து வந்திருந்த நிலையில் புதிதாக 18 வயதில் சரித்திரம் படைத்திருப்பதாக டி குகேஷ் இந்த உலக சாம்பியன் பட்டத்தினை பெற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த டி குகேஷ் 14வது ஆட்டத்தில் உலக சாம்பியன்ஷிப் போட்டியினான இந்த பட்டத்தை கைப்பற்றி லிரனை 7.5 6.5 என்ற கணக்கில் வீழ்த்தி வரலாற்று சாதனையினை படைத்திருப்பதாக தற்பொழுது புள்ளி விவரம் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யாவினுடைய புகழ்பெற்ற செஸ் வீரராக இருக்கக்கூடிய கேரி காஸ்பரோ என்ற ஒரு வீரரே இதற்கு முன்னதாக 22 வயதில் சாம்பியன் பட்டம் வென்றதாக இளம் வயதில் பட்டம் வென்ற ஒரு நபராக இருந்து வந்த நிலையில் அந்த சாதனையினை தற்பொழுது குகேஷ் முறியடித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற செஸ் வீரராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு உலக சாம்பியனாக முடிசூட்டப்பட்டிருக்கக்கூடிய 2வது இந்தியராக குகேஷ் திகழ் வருகிறார். அதிலும் 18 வயதில் அந்த சீன வீரரை தோற்கடித்து உலக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு தமிழக அரசின் சார்பில் இருந்து 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவருக்குண்டான பாராட்டு விழாவும் இன்று மாலை எடுக்கப்பட இருக்கிறது. அவரை வரவேற்கும் விதமாக தமிழக அரசினுடைய சார்பில் உற்சாக வரவேற்பும் சென்னை விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் பயின்றக்கூடிய அந்த வேளம்மாள் பள்ளிக்கும் அதே போன்று அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்திற்கும் சென்று உற்சாகமான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேரத்தில் அவர் அந்த செஸ் போட்டியினை எவ்வாறு எதிர்கொண்டார், அந்த வெற்றி எந்த வகையில் கிடைத்திருந்தது என்பது போன்ற விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பினை தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.